ஏதோ கனி காணுதலாமே! இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்றதே எனக்கு இவ்வளோ வருஷமா தெரியவே தெரியாது. பிகாஸ் முக்காவாசி பண்டிகை நான் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்காட்டியுமே எங்கள் அம்மா பூஜையை முடிச்சிருவாங்க. அதுக்கு முக்கனி வச்சு படைக்கணும்னு ரீல்ஸில் வந்துச்சு. நான் ஜெப்டோவில் தேடினா எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக். ஓகேன்னு ராப்பிடோ போட்டு கடைக்கு போனேன். பட் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வாங்க மறந்து வந்துட்டேன். அகைன் என் மெய்டு அக்காவை கூப்பிட்டுட்டு தெருவா அலைஞ்சேன். அவங்க என்னை ஃபோனில் யார்ட்டையோ தெலுங்கில் திட்டிக்கிட்டே என் கூட வந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக எல்லா திங்ஸையும் வாங்கி முடிச்சுட்டு பிளேட்டில் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முக்கனி வச்சு, வெத்தலை பாக்கு வச்சு, வாழைப்பழம் வச்சு, மஞ்சள், குங்குமம், அரிசி, பருப்பு, அப்புறம் அதில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காசு வைக்க சொன்னாங்க. என்கிட்ட ஒரே ஒரு 500 ரூபாய் நோட் தான் இருந்துச்சு, வச்சேன். வீட்டில் நிறைய நகை இருந்தால் நகையும் அந்த கண்ணாடி முன்னாடி வச்சு காலைல தூங்கி அது முகத்தில் முழிச்சோன்னா நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்குமா, நிறைய காசு ஃப்ளோ கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் அந்த ரீல்ஸில் வந்துச்சு. எனக்கு ஏன் திடீர்னு என் ஃபீல்டில் இந்த மாதிரிலாம் வருதுன்னு தெரியல. மேபி இப்போ நான் கோவிலுக்கு அதிகமாக போகிறதுனால இந்த மாதிரி முறையெல்லாம் வருதான்னு தெரில. சரி பார்த்துட்டோம், செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன் மிரரில் வச்சு. அப்படியே வச்சுட்டு நான் கொண்டு போய் பூஜை ரூமில் கொஞ்சம் நேரம் இதை வச்சு என் வீட்டில் இருக்கிற பெரிய மிரர் முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டேன். பிகாஸ் அதுக்கு பக்கத்தில் தான் நான் தூங்குவேன். அப்படியே எழுந்தோடனே காலைல ஒரு 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அப்படியே கண் முடிச்சு இதை பார்க்கலாம். பார்த்ததும் இந்த வருஷம் எப்படி அந்த ரீல்ஸில் சொன்ன மாதிரி காசு அப்படி கொட்டுன்னு கொட்டுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? நாட் லைக் தட். இருந்தாலும் ஒரு பார்த்தோம் நல்லா இருக்கே, செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான், செஞ்சுருக்கேன். அப்புறம் எங்கிட்ட வைக்கிறதுக்கு பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. பட் நம்ம உண்டியலில் காசு இருக்கே, அதையும் எடுத்து கண்ணாடி முன்னாடி வச்சா என்ன அப்படின்னு சடனாக தோணுச்சு. உடனே உண்டியில் உடச்சி ஒரு கிண்ணத்தில் போட்டு அதையும் வச்சுட்டேன் கண்ணாடி முன்னாடி.